சுறுசுறுப்பாவா? அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். அண்ணா உங்களுக்கும் வந்திருக்கிறீர்கள்? ஆமா தம்பி, ஒரே கூட்டமா இருந்துச்சு, என்னவென்று பார்த்துட்டு போலாம்னு வந்தேன். என்னங்கண்ணா இந்த கூட்டம்? ஏதோ ஆண்டு விழா நடைபெறுதாங்க. அப்படியா? சரிங்கண்ணா. எதற்கு ஆண்டு விழா நடைபெறுகிறது? மாணவரின் திறமைகளை வெளிப்படுத்தி காட்ட வேண்டும் என்று ஆண்டுக்கு ஒரு முறை ஆண்டு விழா நடைபெறுகிறது. சரிங்கண்ணா. இந்த மதரசாவில் அப்ப என்ன திறமைகளை கற்றுக் கொடுத்தார்கள்? ஏங்க தம்பி, உங்களுக்கு இப்ப என்ன செய்தி தெரியணும்? தொழுகை விஷயமா, நோன்பு விஷயமா, ஜக்காத்து சட்டமா, அஜி சட்டமா? சரிங்கண்ணா, ரொம்ப முக்கியமான விஷயம். நம்மை நாளை மறுமையில் கேட்கப்படும் கேள்வியும் தொழுகை பற்றி தான் என்று சொல்கிறார்கள். ஆமாம் தம்பி, தொழுதால் சொர்க்கம் உண்டு, தொழாதவர்களுக்கு அல்லாஹ்வுடைய தண்டனை உண்டு என்று நமது மார்க்கம் சொல்கிறது. சரிங்கண்ணா. ஹஜ்ஜி யார் மீது கடமை? தம்பி, ஹஜ்ஜி பொருளாதார வசதியும் பயணம் செய்யும் சக்தி பெற்றோர் மீது கடமை. சரிங்கண்ணா. ஹஜ்ஜி ஆயுளில் எத்தனை முறை கடமை? தம்பி, ஹஜ்ஜி ஆயுளில் ஒரு முறை கடமை, அதற்கு மீது உபரி வணக்கமாகும். சரிங்கண்ணா. ஒழுவின் பொருள்கள் எத்தனை? தம்பி, ஒழுவின் பொருள் 4. முகம் கழுவுவது, 2 கைகளையும் முழங்கை உள்பட கழுவுவது. சரிங்கண்ணா. குளிப்பின் நியத் என்ன? தவைத்து அன்னகு தசீலல் இரபஃபியில் ஜனாபத்தி இம்திசாலன் அம்ரில்லாஹி தஆலா என்று நியத் வைக்கலாம். சரிங்கண்ணா. குளிப்பின் பொருள்கள் எத்தனை? தம்பி, குளிப்பின் பொருள் 3. வாய் கொப்பளித்தல், மூக்கு சுத்தம் செய்வது, உடல் முழுவதும் தேய்த்து குளிப்பது. சரிங்கண்ணா. தொழுகையின் வெளிப்பொருள் எத்தனை? தம்பி, தொழுகையின் வெளிப்பொருள் 7. உடல் சுத்தம், உடை சுத்தம், இடம் சுத்தம், மறைக்க வேண்டிய இடத்தை மறைப்பது, நியத்து செய்வது, நேரத்தை அறிவது, கிப்லா திசை அறிவது. சரிங்கண்ணா. தொழுகையின் உள்பொருள் எத்தனை? தம்பி, தொழுகையின் உள்பொருள் 6. நிலை நிற்பது, அல்லாஹ் அக்பர் என்று தக்பீர் கட்டுவது, கிராத் ஓதுவது, ருக்கு செய்வது, 2 சஜிதா செய்வது, கடைசி இருப்பது. பரவாயில்லைங்கண்ணா, கேட்டதுக்கெல்லாம் பதில் சொல்லிவிட்டீர்கள். நம்ம உரையாடலை இத்துடன் முடித்துக் கொள்வோம். இன்ஷா அல்லாஹ் மீண்டும் வாய்ப்பு கிடைக்கும் போது பார்த்துக் கொள்வோம். இவ்வளவு சொல்லி தர்றதுனால தான் உங்களையும் பள்ளிக்கு கூப்பிட்டேன். வாங்க, நாமும் போகலாம். நம்ம பிள்ளைகளையும் அழைத்து வருவோம். இன்ஷா அல்லாஹ் நம்ம பிள்ளைகளையும் அனுப்பி வைப்போம். அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். பெண்களுடைய அட்டல் நிகழ்ச்சி. அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம் சலாம் தோழி. தோழி, எங்கே இருந்து வரீர்கள்? நான் பெரிய பள்ளிவாசல் தெருவில் இருந்து வருகிறேன். தோழி, என்ன செய்கிறீர்கள்? நான் பெண்கள் அரபி பாடசாலையில் கல்வி பயின்று வருகிறேன். அப்படி என்ன கற்றுத் தருகிறார்கள்? அங்கு குர்ஆனை திருத்தமாக ஓத கற்றுத் தருகிறார்கள். தொழுகைக்கு வேண்டிய சட்ட திட்டங்களும் கற்றுத் தருகிறார்கள். வீட்டில் பெற்றோர்களிடம் நடந்து கொள்ளும் ஒழுக்க பண்புகளும் கற்றுத் தருகிறார்கள். இது போன்று இன்னும் நிறைய ஷரிய சட்ட திட்டங்களும் கற்றுத் தருகிறார்கள். தோழி, உங்கள் வீட்டில் யாரெல்லாம் இருக்கிறார்கள்? தோழி, என் வீட்டில் என் தந்தை பயணத்தில் இருக்கின்றார்கள். என் அண்ணன் காலேஜ் படிக்கின்றார்கள். நான் 10ஆம் வகுப்பு படித்துக் கொண்டும் ஓதிக் கொண்டும் வருகிறேன். சரி தோழி, அண்ணன் தருவாரா? தெரியலையே தோழி. சரி தோழி, அம்மா தருவாங்களா? பார்த்ததில்லையே தோழி. சரி தோழி, என்னதான் செய்வார்கள்? இடைவிடாத சீரியல் பார்ப்பார்கள். சரி தோழி, மின் கட்டாண்மை எப்படி திறந்து பார்ப்பார்கள்? மின் கட்டானால் என்ன தோழி? எங்கள் வீட்டில் இன்வெர்டர் இருக்கிறது. அது ஒர்க் ஆகவில்லை என்றால் பக்கத்து வீட்டு பாப்பாக்களிடம் சென்று குமுதங்கள் கண்டு வாங்கி வந்து படிப்பார்கள். தோழி, பண்புகளா இது? இல்லையே. சீரியல் பார்த்தால் சிராத்துல் முஸ்தகீம் பாடத்தை கற்க முடியுமா? முடியாது தோழி. தோழி, கைக்கொண்டு வாங்கி பார்த்தால் சொர்க்கம் போக முடியுமா? முடியாது தோழி. தொழுகைத்தான் சொர்க்கத்தின் திறவுகோல் என்று நமது நாயகம் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். மேலும் சீரான மத்தான் சிராத்துல் முஸ்தகீம் பாடத்தை கடக்க செய்யும் என்று நமது நாயகம் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே, அந்த வழியில் நாம் அனைவரும் நடக்கணும். அதற்கு தொடர்ந்து பள்ளிக்கு வரணும். வருவோம், வா போகலாம். அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த வயத்துக்கு துவா செய்தவனாக 4 தக்பீர்களுடன் இந்த இமாமை பின்தொடர்ந்து கிப்லாவை முன்னோக்கி அல்லாஹ்வுக்காக தொழுகிறேன். முதல் தக்பீர் கட்டியுடன் ஓத வேண்டிய துவா தனா ஓத வேண்டும். சுப்ஹான அல்லாஹும்ம வ பிஹம்திக வ தபாரக இஸ்முக வ ஜல்ல ஜலாலுஹு வ தஆலா இதுக வ லா இலாஹ கய்யுக. இரண்டாவது தக்பீர் கட்டியுடன் ஓத வேண்டிய துவா அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா பாரக்த அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத். மூன்றாவது தக்பீர் கட்டியுடன் ஓத வேண்டிய துவா அல்லாஹும்ம மக்ஃபிர் லிஹய்யினா வ மைத்தினா வ ஷாஹிதினா வ காயிபினா அஸகிரினா வ கபீரினா வ தகைனா வ உன்சானா அல்லாஹும்ம மன் அஹியைதஹு மின்னா
2 நபர்கள் தான் இருக்கிறார்கள். அடுத்தது 5 சூறாவும் பொருளும். ஃபைசி முகமது அப்துல்லா. ஃபைசி அப்துல் ரஹ்மான். இஸ்வானா பிர்தௌஸ் சாப்ரின். எல்லாவரையும் அல்ஹம்துலில்லாஹி வஹதா வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா மன் லா நபிய பஅதா. இறைவா, உன் அருள் கொண்டு என் உரையை ஆரம்பம் செய்கிறேன். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா தமது திருமறையில் கூறுகிறான், நபியே, நிச்சயமாக நாம் மனிதர்களின் நன்மைக்காக உண்மையை கொண்டுள்ள இவ்வேதத்தை உம்மீது அருளினோம். யார் இதை பின்பற்றி நடக்கிறார்களோ அவர்களுக்கு நன்மையில் முடியும். நீர் அவர்களை எப்படியும் நல்வழியில் செலுத்தியே தீர வேண்டும் என பொறுப்பாக்கப்படவில்லை என்று கூறி மனித இனத்தின் நலன் கருதி அவர்களை நல்வழியில் இட்டுச் செல்லும் பொருட்டு வல்ல இறைவன் இறுதி நபியான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வாயிலாக இந்த வேதமான குர்ஆன் மஜீதை அருளச் செய்தான். இறைமறையின் வழிகாட்டல்கள் 14 நூற்றாண்டுக்கு முன்பு எப்படி தேவைப்பட்டதோ அதுபோல இன்றும் மனித குலத்துக்கு உயிரோட்டம் உள்ள வாழ்க்கையை அளிப்பதற்கு இன்றியமையாத தேவை உடையதாகவே இருந்து கொண்டு வருகிறது. உலகில் பெரும் பெரும் சீர்திருத்தவாதிகள் தோன்றி சமுதாய சீர்திருத்தங்கள் என்ற பெயரால் பெரும் பெரும் இயக்கங்கள் நடத்தினார்கள். ஆனால் அவை ஒரு குறுகிய காலகட்டங்கள் வரைதான் வலிமை பெற்றிருந்தன. பின்னர் சில காலம் கழிந்தன. எந்த இயக்கமும் நிலைத்திருக்கவில்லை. காரணம், அவை அனைத்தும் எக்காலத்தினருக்கும் எந்த தேசத்தினருக்கும் ஏற்ற தேவையான கருத்துக்கள் இடம்பெற்று வரவில்லை. அவை யாவும் சரிந்து வீழ்ந்தியதையே இன்று வரலாறு கோடிட்டு காட்டிக் கொண்டிருக்கிறது. ஆனால் இறைமறை அப்படி அல்ல. அதன் பேரொளி
வழி இவ்வையகம் முடிவு நாள் வரை ஒளிபெற்றுக் கொண்டே இருக்கும் என்பதில் சந்தேகமில்லை. அதனுடைய நாகரிகம் அமரத்துவம் பெற்றவை, அழிவை ஏற்காதவை. அதனுடைய அழைப்பு மனித இனம் அனைத்துக்கும் பொதுவானவை. வேண்டுமானால் ஒரு முறை படித்து பாருங்கள். அது இக்காலத்தில் வாழும் நம்மவருக்காக அருளப்பட்ட சீர்திருத்த மறை என்று நினைக்க தோன்றும். இதே உணர்வுதான் குர்ஆன் அருளப்பட்ட காலத்தில் வாழும் மக்களிடையே வேரூன்றி இருந்தனர். அவர்கள் இந்த மறையை வாழ்க்கையின் மூலப்பொருளாக கொண்டு நெஞ்சோடு நெஞ்சாக அடைத்தார்கள். தங்கள் வாழ்வில் வழிகாட்டியாக கொண்டார்கள். வாழ்வில் மிக பெரும் அந்தஸ்துகளை பெற்றார்கள். சொர்க்கத்தின் சுபை செய்திகளாக கொண்டு மகிழ்ந்தார்கள். அதுபோல இன்றும் மனித உலகத்திற்கு தேவைப்படும் சுதந்திரம், சமத்துவம், சமாதானம், சாந்தி, ஒற்றுமை அனைத்துக்கும் குர்ஆனில் பாடல்கள் பாடமாக இடம்பெற்றுள்ளன. எல்லாவற்றுக்கும் மேலாக இறை திருப்தியை பெற்றுத்தரும் கலங்கரை விளக்காக அமைத்திருக்கின்றது. எனவே அப்படிப்பட்ட அற்புத வழிகாட்டும் மான்மறையை நாம் பின்பற்றுவோமாக, வாழ்வில் வெற்றி பெறுவோமாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி அல்லதி ஹதானா லிஹாதா அர்ஸலஹு பில் ஹுதா வதீனில் ஹக்கி லியுல்ஹிரஹு அலா தீனி குல்லிஹி வகஃபா பில்லாஹி ஷஹீதா. இவ்விழாவில் கூடியிருக்கும் உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நான் ஸலாத்தை கூறி ஆரம்பம் செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். சங்கைக்குரிய இஸ்லாமியர்களே, மாநில வர்க்கத்தின் முதல் மனிதனாக மலர்ந்த சையதுனா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முதல் இன்றைய மனிதன் வரை எத்தனையோ கோடிக்கணக்கான மக்கள் இந்த பூவுலகின் மேல்பரப்பிலே வாழ்ந்து புரண்டு விட்டு போயிருக்கிறார்கள். மண்ணாலேயே பிறந்து மண்ணிலேயே நம்மை உதிக்க வைத்து மண்ணுக்கு மேலே குதிக்க வைத்து மண்ணுக்குள்ளே மறுபடியும் மனித வாழ்வுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் இறைவன் அந்த மண்ணை வைத்து எத்தனையோ பாடங்களை நமக்கு எடுத்து காட்டுகிறான். மண்ணுக்கு மேலே அடுக்கடுக்கான அறைகளை கட்டி எவ்வளவு உயரத்திலே நாம் உல்லாச வாழ்வு நடத்தினாலும் இறுதியில் ஒரு நாள் மண்ணுக்குள் உள்ள அறைக்கு வந்துதான் ஆக வேண்டும். மேலே உள்ள அறையில் அவன் செய்த ஒவ்வொரு செயலை பற்றியும் கீழே உள்ள அறையில் கபரில் குறித்தான் ஆக வேண்டும் என்று மன்னரை நம்மை எச்சரித்துக் கொண்டிருக்கிறது. என் அறையில் எந்தவித அரட்டலோ உருட்டலோ மிரட்டலோ காட்ட முடியாது. மிஞ்சி பேசினாலும் கெஞ்சி பேசினாலும் கொஞ்சி பேசினாலும் எதையும் சாதித்து விட முடியாது. லஞ்சம் கொடுத்து காரியம் சாதிக்கும் கைமைத்தனம் என்னில் வெற்றி பெறாது. பொழுதை போக்கு பொய்யை கூறி பொழுதை போக்கும் போக்கியத்தனம் என்னில் வெற்றி பெறாது. உள்ளதை உள்ளபடி சொல்லியாக வேண்டும். மாளிகை வசிக்கும் மண் குடிசை வசிக்கும் என்னில் ஒரே நீதிதான். இஸ்லாமிய பண்பை தலையில் சூட்டிய கிரீடம் போல மதித்து நீ வாழ்ந்திருப்பாய் என்றால் என்னில் உயர்த்தப்படுவாய். அதே பண்பை மிதித்து வாழ்ந்திருப்பாய் என்றால் என்னில் தாழ்த்தப்படுவாய் என்று மன்னரை நம்மை எச்சரித்துக் கொண்டிருக்கிறது. இந்த உல்லாச பூமியில் உனது மனோ இச்சைக்கு இசைந்து இருந்தார். ஆனால் ஒரு நாள் வரும், அந்நாளில் நீ என்னுள் வந்தே தீர வேண்டும். அப்போது உன் நாயன் யார், உன் வேதம் எது, உன் மார்க்கம் எது, உன் நபி யார் என்ற கேள்விகள் உங்கள் மீது விடுக்கப்படும். அப்போது உரிய பதிலை ஒழுங்காக சொல்லிவிடுவாயானால் மனமகிழ்ந்து இருப்பாய். ஒழுங்காக சொல்லவில்லை என்றால் வெட்கப்படுவாய், வேதனைப்படுவாய், துக்கப்படுவாய், துயரப்படுவாய், அழுது புலம்புவாய், இழிவாக்கப்படுவாய், இருளிலே தத்தளித்து தன்மாடுவாய், கை சேதப்படுவாய். தவறாக நடக்காதே என்று மன்னரை மக்களுக்கு எச்சரித்துக் கொண்டிருக்கிறது. இந்த உலக வாழ்க்கை எப்படியோ அப்படிதான் கபரின் வாழ்க்கையும் அமையும். எனவே அமைதியான வாழ்வுக்கும் கபரின் அதாபை விட்டும் தப்பித்துக் கொள்வோம். தகுந்த வழிகளை தயார் செய்து கொள்வோமாக. உலக வாழ்க்கையிலும் நல்ல இறைவன் வெற்றியை தருவதாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ். இறைவனை போற்றி உரையை ஆரம்பம் செய்கிறேன். இஸ்லாமிய பெரியோர்களே, ஒரு பிள்ளை சீர்பெற வேண்டுமானால் அதை அன்போடு வளர்த்தால் மட்டும் போதாது. தங்கள் பிள்ளைகளை பண்பட்டவர்களாக
பெரியவர்களே, பிள்ளைகள் பெற்றோரிடம் நடந்து கொள்ளும் நிலையை காணும் போது மிகவும் மோசமாக இருக்கின்றது. பெற்றோர்களை கண்ணியம் செய்யாத காரணத்தால் அவர்களுடைய மனம் எப்படி புழுங்கிக் கொண்டு இருக்கிறதோ அதுபோல பிள்ளைகளின் வாழ்வும் புழுங்கிக் கொண்டிருப்பதை நாம் கண்கூடாக கண்டு கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் தாய் தந்தை இருவரையும் சீ என்று கூட கூறாதீர்கள் என்று கூறுகிறான். முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், யாராவது அவர்கள் இருவரையும் இயேசுவாரே ஆனால் மண்ணறையில் அவர்கள் விழாப்புறத்தில் இருந்து மலை துளிகளை போன்று நெருப்பு பொறிகள் பறக்கும் என்றார்கள். மற்றொரு தடவை அருளினார்கள், பெற்றோர்களை நோவினை செய்பவனுக்கு தரப்படும் வேதனை என்னை துக்கப்படுத்தியதை போன்று வேற எந்த வேதனையும் என்னை துக்கப்படுத்தவில்லை என்றார்கள். அந்த அளவுக்கு பயங்கரமான தண்டனை என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உணர்த்தி காட்டினார்கள். சொர்க்கமே தாயின் காலடியில் தான் இருக்கிறது, அவர்களை மதித்து கண்ணியப்படுத்துங்கள் என்று கூறி எச்சரிக்கையும் செய்துள்ளார்கள். நாயக் தோழர்களின் ஒரு சஹாபி அல்கமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சக்கராத்துடைய வேலையில் பட்ட கஷ்டத்தை அனோகமாக நாம் அறிந்திருப்போம். பல நண்பர்கள் களிமா சொல்லிக் கொடுத்தும் வாயில் களிமா வரவில்லை. முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் களிமா சொல்லிக் கொடுத்தும் வாயில் வரவில்லை. சஹாபாக்கள் அனைவரும் கூறினார்கள், யா ரசூலல்லாஹ், இவர் கடமையாக்கப்பட்ட தொழுகை, நோன்பு, நஃபிலான வணக்கம், சுன்னத்தான வணக்கம் அனைத்தையும் கவனத்தோடு நிறைவேற்றியவர். எங்களுக்கு தெரிந்து எந்த சவரும் செய்ததில்லை என்றார்கள். பிறகு அவரது தாயாரை அழைத்து உம்மிடத்தில் சரியாக நடந்து கொண்டாரா என்று கேட்க, இல்லை யா ரசூலல்லாஹ், என்னை சரியாக கவனித்துக் கொள்ளவில்லை, என் மனம் வேதனை பட்டிருக்கிறது என்றார்கள். முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உன் மகனை மன்னித்து விடுங்கள் என்று கூறினார்கள். முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டளை மறுக்காமல் மகனை மன்னித்தார்கள். பிறகு மகன் வாயிலிருந்து களிமா வந்தது. அதே நிலையில் ரூகும் பிரிந்தது. கண்ணியமிக்கவர்களே, தாயை மதிக்காதவன் தீயில் எரியப்படுவான் என்பதை மாமறையும் வானபியும் கற்றுத்தந்த பாடம். அதை மனதில் இருத்தி தாய் தந்தை இருவரையும் மதித்து வாழும் மானிடர்களாக நாம் அனைவரையும் அல்லாஹ் ஆக்கி அருள்வானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். செய்கிறேன். இஸ்லாமிய பெரியவர்களே, ஒரு பிள்ளை சீர்பெற வேண்டுமானால் அதை அன்போடு வளர்த்தால் மற்றும் போதாது. தங்கள் பிள்ளைகளை பண்பட்டவர்களாக ஒழுக்கமுள்ளதாக வளர்ப்பது பெற்றோர்கள் மீது கடமையாக இருக்கிறது. பிள்ளைக்கு ஒழுக்கத்தை, மார்க்க கல்வியை, நல்ல பழக்க வழக்கங்களை பிஞ்சு நெஞ்சங்களிலேயே சிறுவயதிலே புகட்ட வேண்டும். ஏனென்றால் பிள்ளை பருவம் என்பது பசு மரத்திலான இறுதி போன்றது. பிள்ளை பருவம் ஒரு பொன்னான பருவம், ஈரமண்ணிலிடும் பயிர் போன்றது. இன்று எதை விதைக்கிறோமோ அதே நாளை அறுவடையும் செய்ய காத்திருக்கிறோம் என்பதில் யாருக்கும் சந்தேகமில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், ஒரு தகப்பன் தன் பிள்ளைக்கு கொடுக்கும் வெகுமதிகளில் மிகச்சிறந்த அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கும் ஒழுக்கமாகும். பிள்ளைகள் எதிர்காலத்தில் நல்ல பயனை பெற வேண்டுமா